வரவேண்டும். வல்லவரே, நல்லவரே, வரவேண்டும். வல்லவரே, நல்லவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 தகப்பனே, மை துதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, மை ஆராதிக்கிறோம், போற்றி போடுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வல்லமை இறங்கட்ட ஆண்டவரே, வல்லமை வல்லமை வல்லமை. என்னுடைய பலவீனத்தை விட கோடி 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 மடங்கு உயர்ந்த போது வல்லமை எங்களுக்கு பொழியும். பலவீனத்திலே என் வல்லமை பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. பூரணமான வல்லமை, முழுமையான வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி வல்லமை, வார்த்தையின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஊற்றும் ஐயா, உமது வல்லமை ஊற்றும். எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. முதலவற்ற அன்பினாலும் இரக்கத்தினாலும் நற்செய்தி வாசல் எங்களுக்கு திறந்து வைத்து இறை வார்த்தையை கேட்க வாஞ்சியோடு கூடியிருக்கிற உம் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்துல முத கரத்துல அர்ப்பணிக்கிறேன். வார்த்தை வழங்க நிற்கும் அடிமை கூட உம் சமூகத்திலே தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. கேட்கப் போகிற வசனங்கள் கேட்கிற இதயங்களிலே அப்பா ஆவின் அபிஷேக அனனால் தூண்டப்பட்டு பற்றி எறிவதாக, 100க்கு 100 கனி தருவதாக. கர்த்தாவே, கண்ணோக்கி பாரும். நீர் எனக்கு வார்த்தை வழங்காவிட்டால் எனக்கு பேச தெரியாது ஆண்டவரே. இந்த அடிமையின் வாயிலிருந்து கொண்டு பேசும், என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, யார்தான் மீட்பு பெற முடியும் என்கிற தலைப்பிலே இப்பொழுது நான் உங்களுக்கு நற்செய்தியை பறைசாற்ற வருகிறேன். யார்தான் மீட்பு பெற முடியும்? வாசிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். செல்வர் ஒருவர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். இதை கேட்டவர்கள், பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கேட்டார்கள். இயேசு, மனிதரால் இயலாதவற்றை கடவுளால் செய்ய இயலும் என்றார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, கட்டளைகளை கடைபிடித்து வந்த செல்வந்தரான ஒரு வாலிபன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு நாள் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை உற்று நோக்கி, கட்டளைகளை கடைபிடியும், உமக்குள்ள எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பிறகு வந்து என்னை பின் செல்லும் என்று சொல்கின்றார். ஆண்டவர் இதை சொன்ன மாத்திரத்தில் அந்த செல்வந்தரான வாலிபன், இளமை முதல் நான் கட்டளைகளை கடைபிடித்து வருகிறேன் என்று அவன் சொல்கின்றான். உமக்கு ஒன்று குறைவுபடுகிறது, உமக்குள்ள எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடும், பிறகு வந்து என்னை பின் செல்லும் என்று சொல்கின்றார். உமக்குள்ள எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என்னை வந்து பின் செல் என்று ஆண்டவர் சொன்னதை கேட்ட அந்த செல்வந்தர் முக வாட்டத்தோடு திரும்பி போய்விட்டார். ஏனென்றால் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, அந்த செல்வந்தர் சிறு வயது முதல் கட்டளைகளை மிகவும் துல்லியமாக, நுணுநுணுக்கமாக, பிரமாணிக்கமாக கடைபிடித்து வந்த அவன் விண்ணக வாயிலின் வாசற்படியை நெருங்கி வந்துவிட்டான். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த 2வது நிபந்தனை, உனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என்னை பின் செல், அப்பொழுது விண்ணகத்தில் உனக்கு செல்வம் மிகுதியாகும் என்று சொன்னதை கேட்டு அவன் பின்வாங்கி விட்டான். தனக்குள்ளதை விற்று ஏழைகளுக்கு கொடுக்க அவனுக்கு மனம் இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, அவன் முகவாட்டத்தோடு திரும்பி போய்விட்டான். அந்த வாலிபன் முகவாட்டத்தோடு போனதை கண்ட நம் ஆண்டவர், செல்வர்கள் இறையாட்சிக்குள் உட்படுவது ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவதை விட கடினமானது என்று சொல்கின்றார். அதாவது, ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்து விடலாம், செல்வர் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது என்று சொல்கின்றார். ஆண்டவர் இப்படி சொல்வதை கேட்ட சீடர்கள், பின்பு யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கேட்டார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து, மனிதரால் முடியாதது கடவுளால் முடியும், மனிதரால் செய்ய இயலாதவற்றை கடவுளால் செய்ய இயலும் என்று சொல்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஆகவே தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? மனிதராகிய நம்மால் முடியாத காரியத்தை கடவுளாகிய அவரால் செய்ய முடியும் என்ற பாடத்தை நமக்கு சொல்வதற்காக, என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றுமே செய்ய இயலாது என்று சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரை விட்டு பிரிந்து நம்மால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, ஒரு சொல் கூட சொல்ல முடியாது, ஒரு செயல் கூட நாம் செய்ய முடியாது. ஆண்டவரோடு கூட எப்பொழுது நாம் இணைந்திருக்கும் பொழுது
நம்மால் முடியாததை அவர் நிச்சயமாக செய்வார். ஆகவே எனக்கு அன்பார்ந்தவர்களே, உங்கள் உள்ளம் விரும்புவதை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால், எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் மீட்படைய விரும்பினால், எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருங்கள். இறை பிரசன்னத்தில் நிலைத்திருங்கள். தூய ஆவியின் அபிஷேகத்தோடும் தூய ஆவியின் வல்லமையோடும் மீட்பை பெற்றுக்கொள்ள மிக வாஞ்சையோடும் உருக்கத்தோடும் செபியுங்கள். அப்பொழுது நீங்கள் மீட்பை பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நீங்கள் மீட்பு பெற விரும்பினால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரப் போகின்றேன். முதலாக கட்டளைகளை கடைபிடித்து பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. திருப்பி சொல்லுங்க. கட்டளைகளை கடைபிடித்து கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள். பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள். ஆம் பிரியமானவர்களே, கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமான வாழ்வு வாழ்வதற்கு தூய ஆவியின் அபிஷேகம் நமக்கு மிகவும் முக்கியம். நாம் உன்னத வல்லமையால் நிரப்பப்பட்டிருக்கிறது அதைவிட இன்னும் அதிகம் அவசியமாக இருக்கின்றது. ஆகவே தூய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தூய ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக பாவமில்லாத பரிசுத்த வாழ்வு வாழ உங்களால் முடியும். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து அவர் ஒருவரே என் மீட்பரும் என் ஆண்டவரும் என் இரட்சகரும் என்று சொல்லி அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக்கொண்டு அவர் ஒருவரை மாத்திரம் ஆராதித்து அவர் ஒருவரை மாத்திரம் வழிபட அவர் ஒருவருக்கு மாத்திரம் பணிவிடை செய்ய உங்களுக்கு வல்லமை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எனக்கு அன்பார்ந்தவர்களே, மீட்பு பெற்றுக்கொள்ள பாவமில்லாத பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வது என்பது உடல் இச்சையின்படி வாழ்வது என்பது அர்த்தம். பிரியமானவர்களே, ஊனியல்பிற்கு ஏற்ப நீங்கள் வாழ்ந்தால் நிச்சயமாக நீங்கள் சாவீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணை கொண்டு உடலின் தீச்செயல்களை நீங்கள் சாகடித்தால் நிச்சயமாக நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆம், ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்பவர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக வாழ முடியவே முடியாது. உடல் இச்சையின்படி வாழ்கிறவர்கள், ஊன் இயல்புக்கு ஏற்றபடி வாழ்கிறவர்கள், ஊன் இயல்பு இச்சையும் என்ன செய்யும்? உலக பிரகாரமாக உங்களை வழிநடத்தும். இப்படிப்பட்ட வாழ்க்கையானது உங்களை விண்ணரசுக்கு சேர்க்கவே முடியாது பிரியமானவர்களே. ஆனால் தூய ஆவியினால் நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டு ஆவியினால் வழிநடத்தப்பட்டால் நிச்சயமாக நீங்கள் விண்ணரசுக்குள் நுழைவீர்கள். ஆகவே தான் தூய பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலே தெளிவாக சொல்கின்றார், யார் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறார்களோ அவர்கள் கடவுளின் மக்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. திரும்பி சொல்லுங்க. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள் கடவுளின் பிள்ளைகள் ஆவர். கடவுளின் பிள்ளைகள் ஆவர். திரும்பி சொல்வோம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள் கடவுளின் பிள்ளைகள் ஆவர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் மீட்பு பெற விரும்பினால் பாவமில்லாத பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். ஊனி இயல்புக்கு ஏற்ப நீங்கள் வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை நீங்கள் சாகடித்தால் நிச்சயம் வாழ்வீர்கள். நிச்சயமாக நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆம் பிரியமானவர்களே, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்பவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்கவே முடியாது. ஆனால் யாரெல்லாம் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறார்களோ அவர்கள் கடவுளின் மக்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எனக்கு பின்னாக திருப்பி சொல்லுங்க. யார் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறார்களோ யார் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறார்களோ அவர்கள் கடவுளின் மக்கள். அவர்கள் கடவுளின் மக்கள். திரும்பவும், யார் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறார்களோ யார் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறார்களோ அவர்கள் கடவுளின் மக்கள். அவர்கள் கடவுளின் மக்கள். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 9-10 வசனங்கள். தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசையுடையோர், குடிவெறியர், பழித்தூற்றுவோர், கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. யாரெல்லாம் இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்ள முடியாது என்று தூய பவுல் அழகாக பட்டியலிட்டு காட்டுகின்றார். 1 கொரிந்தியர் 6, 9, 10 நாம் எல்லாரும் மனப்பாடம் பண்ணி இதுல உள்ளது எல்லாத்துக்கும் டிக் அடிக்கணும். இதுல உள்ளது என்கிட்ட இருக்குதான்னு பார்த்துட்டு டிக் அடிச்சுட்டு வரணும். அப்புறம் அது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு வரணும். யாரெல்லாம் இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்ள முடியாது
பரத்தமையில் ஈடுபடுவோர், விபச்சார வேசித்தனங்களை செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒருவால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், இப்படிப்பட்ட அசுத்த பாவங்களை செய்கிறவர்கள் நிச்சயமாக இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்ள முடியவே முடியாது. இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறவர்கள் மீட்பு பெறுவதற்கு சாத்தியமே இல்லை பெரியமானவர்களே. மீட்பு பெற முடியவே முடியாது. அதோடு கூட சிலைகளை வழிபடுவோரும், திருடர்களும், கொள்ளையடிப்போரும், குடிவெறியர்களும், பழி தூற்றுபவர்களும் விண்ணரசுக்குள் நுழைய முடியவே முடியாது. பொய் புரணி பேசுகிறவர்கள், சண்டை சச்சரவு கொலைபாதகங்களில் ஈடுபடுகிறவர்கள், நடத்தை கெட்டவர்கள் ஒரு நாளும் விண்ணரசை உரிமையாக்கி கொள்ளவே முடியாது என்பதை நீங்கள் திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த பட்டியலை நீங்க எடுத்து பாருங்க. அந்த பாவங்களை எல்லாத்தையும் டிக் பண்ணி எதை கேன்சல் பண்ணும் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணும். அப்பதான் நீங்க ஊனியல்பின் செயல்களை சாகடித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அதன் பிறகு பரிசுத்தாவியானவர் உங்களை நிரப்ப நீங்கள் கடவுளின் மக்களாக வாழ்வீர்கள், விண்ணரசை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் மீட்பு பெற விரும்பினால் நிச்சயமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் முற்றிலும் பரிசுத்தர்களாக வாழ வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உங்கள் சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் உங்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். பரிசுத்தமின்றி கடவுளை ஒருவரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தமின்றி பரலோகம் போகவும் முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, ஆன்ம சோதனை செய்து உங்களிடம் இருக்கிற பாவத்தை அறிக்கையிடுங்கள். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள மனம் வருந்தி கண்ணீர் சிந்தி கதறி அழுது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள மன்றாடுங்கள். நீங்கள் அறிக்கையிட்டு மன்னிப்பு வேண்டுகிற அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த பாவத்திற்கு நீங்கள் பரிகாரமும் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, ஆம் அன்பார்ந்தவர்களே, பாவம் மன்னிக்கப்பட்டு நீங்கள் ஆண்டவரிடமிருந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் எப்பொழுதும் இறைப்பிரசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் இறைப்பிரசனத்தில் நிலைத்திருங்கள், பரிசுத்தத்தில் நிலைத்திருங்கள். பரிசுத்தமின்றி ஒருவரும் கடவுளை காண முடியாது, பரலோகம் செல்லவும் முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார்? என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கேட்ட சீடர்களுக்கு ஆண்டவர் சொன்ன பதில், மனிதரால் இயலாதது கடவுளால் இயலும் என்றார். நாம் கடவுளோடு இணைந்திருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் செய்ய வேண்டியதை செய்வதற்கான அருளை கடவுள் கொடுப்பார். அவரே நம்மை செய்ய வைப்பார். எப்படி நாம் பரிசுத்தமாக வாழ்வது, எப்படி நாம் மீட்பை பெற்றுக்கொள்வது? ஜெபத்திலும் தபத்திலும் வேத வாசிப்பிலும் துதி ஆராதனையிலும் விசுவாசத்திலும் எப்பொழுதும் நீங்கள் நிலைத்திருங்கள். காலையிலும் மதியத்திலும் இரவிலும் எந்நேரமும் துதித்து கொண்டே இருங்கள். துதித்து 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 நீங்கள் அனலாக இருக்க வேண்டும். இறை வார்த்தை வேத புத்தகத்தை வாசித்து அதை தன்மயமாக்கி அதை தியானித்து அதை வாழ்க்கையிலே கடைபிடித்து நீங்களே ஒரு வேத புத்தகமாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, இயேசுவின் பெயரை சொல்லி இடைவிடாமல் ஜெபியுங்கள். பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை அறிக்கையிட்டுக் கொண்டே இருங்கள். அதுவே உங்களுக்கு மீட்பை கொடுக்கும். காலையிலும் பகலிலும் இரவிலும் துதி 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 எடுத்துக்கொண்டே இருங்கள். இடைவிடாத துதியும் இடைவிடாமல் உங்கள் நாவில் இயேசுவின் நாமமும் இருக்கும் பொழுது நிச்சயமாக பரிசுத்த உள்ளத்தோடு இயேசுவின் நாமத்தை இடைவிடாது கூவி அழைத்து ஜெபிக்கிற அத்தனை பேரும் மீட்பு பெறுவார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படி இயேசுவின் நாமத்தை கூவி அழைத்து ஜெபித்து துதித்து வேதத்தை வாசித்து அதை வாழ்வாக்கி மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அப்படியே கடைபிடியுங்கள். நிச்சயமாக நீங்கள் மீட்பு பெறுவீர்கள். அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 4 அதிகாரம் 18 வசனம். நேர்மையாளரே மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ? பிரியமானவர்களே, தூய ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் ஆராதித்து உண்மையாய் நேர்மையாய் அவருடைய வழியிலே நடந்து, அதாவது அவரை பின்பற்றி பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்து இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி தைரியமாகவும் தெள்ள தெளிவாகவும் துணிச்சலாகவும் அறிக்கையிட்டு சாட்சிய வாழ்வு வாழ்கிறவர்கள் நிச்சயமாக மீட்பு பெறுவார்கள் என்று சொல்லி தூய பேதுரு சொல்கின்றார். ஆண்டவரும் சொல்கின்றார். ஆகவே பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்று அறிக்கையிடுங்கள். வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆண்டவருக்கு சாட்சியுள்ள வாழ்வு வாழுங்கள். அப்பொழுது நிச்சயமாக நீங்கள் மீட்பு பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, மீட்பை பெற்றுக்கொள்வது
எளிதான காரியம் அல்ல. அதற்காக நீங்கள் பாடுபட்டு உழைக்க வேண்டும். உங்களுடைய உடல் இச்சையை அடக்கி ஆள்வது, உலக பிரகாரமான வாழ்க்கை முறையும், உலக பிரகாரமான எண்ணங்களையும் தூக்கி எறிய வேண்டும். பணம், பட்டம், பதவி, பெயர், புகழ், உல்லாச வாழ்க்கை, உண்டிற்பிரியம் இவை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இடுக்கமான வாயில் வழியே செல்லுங்கள். அப்பொழுது நிச்சயமாக நீங்கள் மீட்பு பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. வாசிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும் தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. ஒருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அருமையான ஒரு கேள்வியை கேட்கின்றார். ஆண்டவரே, மீட்பு பெறுபவர் ஒரு சிலர் மட்டும்தானா என்று கேட்கின்றார். அதற்கு ஆண்டவர் கூறிய பதிலை தான் இப்போது நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். இடுக்கமான வாசல் வழியே நுழைய முயலுங்கள். அநேகர் முயற்சி செய்தும் அவர்களுக்கு அது முடியாமல் போயிற்று என்கின்றார். இடுக்கமான வாயில் வழியே நுழைய முயலுங்கள் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, அது என்ன அது அந்த இடுக்கமான வாயில் என்று சொல்லி நீங்கள் சிந்திக்கலாம். உங்கள் அன்றாட வாழ்வில் பின்னி பிணைந்து இருக்கின்ற துன்ப துயரங்கள், கஷ்ட நஷ்டங்கள், வியாதி, வருத்தம், இழப்பு, தவிப்புகள், திடீர் மரணங்கள், பிறரால் அவமானப்படுத்தப்படுவது, இழிவுபடுத்தப்படுவது, பிறர் உங்களை இழிவுபடுத்தி, அவமானப்படுத்தி, உங்கள் மீது இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி, உங்களை குற்றப்படுத்தி, உங்கள் பெயரை கெடுத்து நாசம் பண்ணுவது, உங்களுக்கு உரியவர்களே உங்களை வேண்டாம் என்று விரட்டி விடுவது, உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் புறம்பே தள்ளுவது, இவை எல்லாமே உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கின்ற சிலுவை. எப்பொழுது நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவேன், அவருக்கு சாட்சியாக வாழ்வேன் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து விட்டீர்களோ, அந்த வாழ்க்கையிலே நீங்கள் மிகவும் ஸ்திரமாக, மிகவும் உறுதியாக, பிரமாணிக்கமாக பின்பற்றி வருகிறீர்களோ, நிச்சயமாக கஷ்ட நஷ்டங்களும், துன்பங்களும், பிறரால் ஏற்றுக்கொள்ளப்படாமையும், பிறரால் புறக்கணிக்கப்படுதலும், நோய் நொடிகளும் எல்லாமே இருக்கும் பிரியமானவர்களே. இவைகளை உங்கள் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து தவிர்க்க முடியாமல் இருக்கிற இந்த சிலுவைகளை நீங்கள் மகிழ்ச்சியோடும் ஆழ்ந்த விசுவாசத்தோடும் சுமந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் நிச்சயமாக நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். பரலோகத்தை நிச்சயமாக நீங்கள் சென்றடைவீர்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. ஏறக்குறைய எல்லாருமே விசுவாச பயணத்தை நல்லாக உற்சாகமாக உறுதியோடு தான் தொடங்குறாங்க. ஆனால் பாதி வழியிலேயே அவர்கள் சோர்ந்து போய் தடுமாறி விழுந்து விடுகிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் போய்க்கொண்டே இருக்கிற அந்த பாதை இடுக்கமான பாதையாக இருப்பதால் பணம், பட்டம், பதவி, பெயர், புகழ், மற்றவர்கள் உல்லாசமாக வாழ்வது, உலகத்தின் மாய கவர்ச்சிகள், உடலின் இச்சைகள் இவைகளால் ஈர்க்கப்பட்டு சாத்தானால் அகக்கண்கள் குருடாக்கப்பட்டு இடுக்கமான வாயில் வழியாக போவதை தவிர்த்துவிட்டு அகன்ற பாதையை தெரிந்து கொள்கிறார்கள். இந்த அகன்ற பாதையின் முடிவோ அழிவு. பிரிந்த இந்த பாதையினுடைய முடிவோ பாதாளம். பிரியமானவர்களே, இப்படியாக அநேகர் பாதாளத்துக்குள் போய் சேர்வதையும் நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஏமாந்து போகாதீர்கள். இந்த உலகம் காட்டுகிற இந்த நயவஞ்சக கவர்ச்சிகள் எல்லாம் பணம், பட்டம், பதவி, உல்லாச வாழ்க்கை, இதன் மேல் இருக்கிற ஈர்ப்பும் அட்ராக்ஷன் இது எல்லாமே ஒரு நொடி பொழுதுதான், தற்காலிகமானது, சிறிது காலமே நீடிக்கக்கூடியது. இதற்காக நித்தியமான அளவிட முடியாத நித்திய பேரின்ப வீட்டை நீங்கள் இழந்துவிடவே கூடாது. பிரியமானவர்களே, நீங்கள் மீட்பு பெற விரும்பினால் இடுக்கமான வாயில் வழியே செல்லுங்கள். நிச்சயமாக அது உங்களை மீட்புக்கு அழைத்து செல்லும், நித்திய வான்வீட்டிற்குள் அழைத்து செல்லும். பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, இன்று கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களிடையே பரிதாபமான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அரசாங்க வேலை வாங்குவதற்கும் அல்லது பதவி உயர்வு பெறுவதற்கும் தங்கள் பெயரையே மாற்றிக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தலுக்கு ஒப்பாகும். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக பரலோகத்தில் இருக்கிற வாழ்வு புத்தகத்திலே உங்கள் பெயர் எழுதப்படாது என்பதை திட்டமும் தெளிவுமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டு நினைவு உங்களுக்கு ஞாபகத்திற்கு வரலாம். ஏசா, யாக்கோபு அண்ணன் தம்பி இருவர். அந்த ஏசா தலைச்சன். அவன் தலைச்சன் பிள்ளையினுடைய உரிமையை பெற்றிருந்தான். ஒரு வேளை உணவுக்காக, ஒரு கப் பயத்தம் கூழுக்காக தன்னுடைய தலைமகன் உரிமையை அவன் இழந்து விட்டான்.
அவனைப் போல் நீங்கள் இருக்கவே கூடாது. பிரியமானவர்களே, வயிறே பிரதானம் என்று வாழ்ந்தால் நீங்கள் அழிவது நிச்சயத்திலும் நிச்சயம். அன்பார்ந்தவர்களே, நம் வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமானது. நாம் காணும் இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, இதுவும் தற்காலிகமானது. நாம் வாழும் இந்த தற்காலிகமான உலகத்திலே ஒரு நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற நாம் இதையே பிடித்து கொண்டு இல்லாமல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி பிடித்துக்கொண்டு உங்களுடைய சிலுவையை தோள் மேல் சுமந்து கொண்டு மகிழ்ச்சியோடு இடுக்கமான பாதை வழியாக நம் சொந்த தேசம் பரலோகத்தை நோக்கி நீங்கள் நடந்து செல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் மீட்பு பெறுவீர்கள். பிரைஸ் லார்ட், Praise the Lord. பிரைஸ் லார்ட், Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது, வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது, பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது, பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமா சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமா சென்றிடுவோம். பிரைஸ் லார்ட், Praise the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமான வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இரண்டாவதாக, நீங்கள் மீட்பு பெற விரும்பினால் எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளையும் அவர் சாயலாக படைக்கப்பட்ட எல்லா மனிதரையும் அன்பு செய்ய வேண்டும். வாசிக்க கேட்போம். மார்க் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். மார்க் 12, 29, 30 வசனங்கள். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. பிரைஸ் லார்ட், Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் மீட்பு பெற விரும்பினால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளை. இது பழைய ஏற்பாட்டு கட்டளையும் கூட. அந்த பழைய ஏற்பாட்டு கட்டளையை ஆண்டவர் நமக்கு புதிய ஏற்பாட்டிலும் அதையே கொடுக்கிறார். 10 கட்டளைகளையும் அடக்கி 2 கட்டளைகளை சுருக்கமாக கொடுத்த ஆண்டவர் முதல் கட்டளையிலே, உன் கடவுளாகிய ஆண்டவரை உன் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்வாயாக. 2வது கட்டளை முதல் கட்டளைக்கு சமமானது. நீ உனக்கு அன்பு காட்டுவது போல் உனக்கு அடுத்திருப்பவனுக்கும் அன்பு காட்டு என்பது. இதிலே எல்லா திருச்சட்டங்களும் இறைவாக்குகளும் அடங்கிவிட்டது என்று சொல்லி ஆண்டவர் க்ளோஸ் பண்றார். பழைய ஏற்பாட்டை முழுசும் க்ளோஸ் பண்ணி புதிய ஏற்பாட்டுல அன்பு கட்டளை, இறை அன்பு பிறர் அன்பு அந்த கட்டளையோடு நிறுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய கடவுளை ஏன் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்ய வேண்டும்? ஏனென்றால் அவர்தான் கடவுள். அவர் ஒருவரே கடவுள். அவர் ஒருவரே நம் இதயத்தின் அன்புக்கு பாத்திரமாயிருக்கிறவர், நம் அன்புக்கு உரியவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரவிருக்கிறவரும் எல்லாம் வல்லவரும் அவர்தான். பிரியமானவர்களே, நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் அவர் பெயரை அன்றி வேற எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி திருத்தூதர்கள் பணி 4:12 நாம் வாசிக்கின்றோம். அவருடைய பெயர் மாத்திரம்தான் நாம் மீட்பு பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட பெயர்.
அவரை ஆராதித்து, அவரை அன்பு செய்து, அவருக்கு பணிவிடை செய்து, அவரை பின்பற்றினால் நாம் நிச்சயமாக வாழ்வு பெறுவோம். இந்த உண்மையை கண்டுபிடித்து, அனுபவித்து அறிந்த தூய பவுல் என்ன சொல்கின்றார்? இயேசுவின் பெயர் எல்லா பெயரிலும் மேலான பெயர். அவருடைய பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிட வேண்டும். எல்லா நாவும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட வேண்டும் என்று சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, மிகவும் சுலபமானதுதான். ரோமர் 10:9 சொல்லப்பட்டிருக்கிறது போல, நீ மீட்பு பெற விரும்பினால் இயேசுவே ஆண்டவர் என்று வாயால் அறிக்கையிடு. இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என்ற உண்மையை நீ உள்ளூர உன் உள்ளத்தில் நம்பு. அப்பொழுது நீ மீட்பு பெறுவாய். அன்பார்ந்தவர்களே, இப்ப மீட்பு பெறுவது ரொம்ப கடினமா? ரொம்ப சுலபமா? ரொம்ப சுலபம். ஆண்டவர் நம்மள திரியாத்திர போக சொல்ல, மலையேற சொல்ல, உபவாசம் இருக்க சொல்லல, பெரிய பெரிய ஆடு, கோழி, மாடு வெட்டி பலியிட சொல்லல, நம்ம ரத்த பலி கொடுக்க சொல்ல. சிம்பிள், இவ்வளவுதான். கடவுளை முழு மனதோட நம்ம அன்பு செய்யணும், ஆராதிக்கணும். அவருடைய நாமத்தை அறிக்கையிட்டு இறந்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி விசுவசித்தால் நாம் மீட்பு பெறுவோம். ஆம் பிரியமானவர்களே, இவ்வளவுதான். இது ஒரு தாரகை மந்திரம். இது சுருக்கமாக நீங்க மனசுல பதிய வைக்கணும். ஒரு வீட்ல என்னோட பிரேயர்ல இருக்கிற ஒரு சகோதரியுடைய வீட்டுக்கு உள்ள நுழைஞ்சோம். அவங்க வீடு கட்டி முடிச்ச உடனே அவங்க செஞ்சது ஒரு பெரிய வேலை. ஒரு பிளாக் போர்டு, கிளாஸ் ரூம்லாம் இருக்குமா, அந்த மாதிரி போர்டு வச்சு முதல் கட்டளையும் 2ஆம் கட்டளையும் எழுதி போட்டு வச்சிருக்காங்க. அதுல பொறிச்சு வச்சிருக்காங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. வீட்ல பொறிச்சு வைக்கிறது பத்தாது, நம்ம உள்ளத்துல எழுதி வைப்போம். அந்த அன்பு கட்டளையை நாம் முற்றிலுமாக நிறைவேற்ற வேண்டும். இனிவரும் காலங்கள் கொடூரமான காலங்களாக இருக்கும். இறுதி காலத்துல இருக்கிறோம் நம்ம. இதனுடைய பாடுகள், வேதனைகள், சித்திரவதைகள் இவை எல்லாவற்றிலிருந்தும் நாம் தப்புவதற்கும், நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும், மானிட மகன் முன்பு நிற்பதற்கு வல்லவர் ஆவதற்கும் எப்பொழுதும் விழித்திருந்து செபியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆகவே நீங்கள் மீட்பு பெற வேண்டும் என்றால் இறைப்பிரசனத்திலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். உங்கள் உள்ளம் விரும்பியதை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால், நிகழப்போகிற இறுதிகால உபத்திரவத்திலிருந்து நீங்கள் தப்பி பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தை அறிக்கையிட வேண்டும். திருத்தூதர்கள் பணி 2:20-21 அதே தான் சொல்லப்படுது. அச்சத்துக்குரிய ஆண்டவரின் நாள் வரும் முன்னே சூரியன் சந்திரன்ல மாற்றம் ஏற்படும் எல்லாமே சொல்லிட்டு, ஆண்டவரின் திருப்பெயரை கூவி அழைப்பவர் அத்தனை பேரும் மீட்பு பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுவும் மிகவும் சுலபம். இயேசுவே, 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 நீர் தான் எனக்கு எல்லாம். நீர் ஒருவரே போதுமானவர். உம்மை அன்பு செய்கிறேன். ஒண்ணுமே சொல்லனாலும் வெறும் இயேசுவே, இயேசுவே, இயேசுவேன்னு சொல்லிட்டே இருங்க. நீங்க எல்லா தீமையிலிருந்தும் தப்பி பிழைத்துக் கொள்வீர்கள். விண்ணகத்தை நீங்கள் அடைவீர்கள். மீட்பையும் நீங்கள் சுதந்தித்துக் கொள்வீர்கள். எப்பொழுதும் இயேசுவின் நாமம் உங்கள் வாயில் இருக்கட்டும். அப்பொழுது நிச்சயமாக நீங்கள் மீட்பு பெறுவீர்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. 2வது கட்டளை முதல் கட்டளைக்கு சமமானது. நீங்கள் மீட்பு பெற விரும்பினால் உங்களையே நீங்கள் அன்பு செய்வது போல உங்களுக்கு அடுத்து இருப்பவருக்கும் நீங்கள் அன்பு காட்ட வேண்டும். உங்களை நீங்கள் அன்பு செய்வது போல அவர்களையும் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் 2வது கட்டளை. வாசிக்க கேட்போம். 1 யோவான் 3:15-16. தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். எந்த கொலையாளியிடமும் நிலைவாழ்வு இராது என்பது உங்களுக்கு தெரியுமே. கிறிஸ்து நமக்காக தன் உயிரை கொடுத்தார். இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம். ஆகவே நாமும் நம் சகோதரர் சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்வதற்கு பதிலாக அவர்களை வெறுத்தீர்கள் என்று சொன்னால், அவர்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் அவர்களுடைய சொத்து சுகங்களையும் நீங்கள் அபகரித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், அவர்கள் மீது இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி அவர்களுடைய பெயரை கெடுப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கொலையாளிகள். உங்கள் சகோதர சகோதரிகளை வெறுப்பவர்கள் கொலையாளிகள் என்கிறார் யோவான் 2:9. உங்கள் சகோதர சகோதரிகள் நீங்கள் வெறுத்தீர்கள்னா இன்னும் நீங்கள் இருளிலே தான் இருக்கிறீர்கள் என்று சொல்கின்றார். எந்த கொலையாளிக்கும் விண்ணரசில் இடமில்லை என்றும் அவர் தெள்ளத் தெளிவாக சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, உங்கள் சகோதர சகோதரிகளை நீங்கள் அன்பு செய்வதற்கு பதிலாக வெறுக்கிறீர்களா? அவருடைய உடைமைகள் உரிமைகள் அவருக்கு சேர வேண்டியதெல்லாம் அபகரித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி இருக்கிறீர்களா? இப்பொழுதே பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்காக பாவ அறிக்கை செய்யுங்கள், பாவ பரிகாரமும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் மீட்படைய முடியும். இப்படிப்பட்ட பாவங்களை செய்துவிட்டு நீங்கள் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் மீட்படையவே முடியாது. எந்த கொலையாளிக்கும் விண்ணரசில் இடமில்லை. எந்த கொலையாளியும் மீட்பு பெறவே முடியாது. பிரியமானவர்களே,
சகோதர சகோதரி வெறுப்பவர்கள் கொலையாளிகள் என்றும் வேதம் சொல்கின்றது. ஆகவே நீங்கள் உங்களையே அன்பு செய்வது போல் உங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்யுங்கள். அவர்களுடைய குறை நிறைகளோடு அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை அன்பு செய்யுங்கள். உங்களிடம் உள்ளதை தேவையில் இருக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளோடு நீங்கள் பகிர்ந்து வாழுங்கள். அப்பொழுது நிச்சயமாக நீங்கள் மீட்பை பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வாசிக்க கேட்போம். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 40வது வசனம். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இந்த வசனம் இறுதி தீர்ப்பின் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற தீர்ப்பினுடைய ஒரு பகுதியாக இருக்கின்றது. நமக்கு தெரியும், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகின் இறுதி நாளிலே மக்களினங்கள் எல்லாரையும் ஒன்றாக சேர்ப்பார், வலப்புறம் இடப்புறம் இருக்கிறவர்களை பிரிப்பார், எப்படி அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவார் என்று சொல்லி இது நமக்கு தெரியும். தந்தையால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை பார்த்து, என் தந்தையால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகத் தொடக்கம் முதல் உங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிற நித்திய வாழை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியா இருந்தேன் உணவு கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன் குடிக்க கொடுத்தீர்கள், ஆடையின்றி இருந்தேன் உடுத்தினீர்கள், சிறையில் இருந்தேன் பார்க்க வந்தீர்கள், நோயிற்று இருந்தேன் கவனித்தீர்கள். இப்படி எல்லாம் சொல்லிட்டே வரும்போது அவங்க கேட்பாங்க, எங்க ஆண்டவரே உங்க செய்தோம், எப்போ செய்தோம்னு சொல்லும் பொழுது, சிறியோராகிய ஒருவருக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, உங்களிடம் இருப்பதை தேவையில் உள்ளவர்களுக்கு, ஏழைகள், அனாதைகள், அகதிகள், விதவைகள், கைவிடப்பட்டோர், ஊனமுற்றோர், புறந்தள்ளப்பட்டோர், இவர்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இவர்களுக்கு உணவு கொடுக்கும் பொழுது, உடை கொடுக்கும் பொழுது, இவர்களுக்கு நீங்கள் பொருளுதவி செய்யும் பொழுது அதோடு நிறுத்தி விடாதீர்கள். இறை வார்த்தையாகிய உணவையும் அவர்களுக்கு கொடுங்கள். தூய ஆவி எனும் தண்ணீரையும் நீங்கள் அவர்களுக்கு குடிப்பதற்கு கொடுங்கள். மீட்பை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு மீட்பரை கொடுங்கள். ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள விரும்பும் பொழுது ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுங்க. ரட்சிப்புக்கான வழியை அவர்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. அதோடு கூட நற்செய்தியை, இறை வார்த்தையை அதிமிக வல்லமையோடு பறைசாற்றுங்கள். நீங்கள் பறைசாற்றுகிற நற்செய்தியை கேட்டு அநேகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை மீட்பரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொண்டு அவர் மீது நம்பிக்கை கொள்ளும் பொழுது அவர்களும் மீட்பு பெறுவார்கள். என்ன ஒரு பெரிய பாக்கியம்! நீங்களும் மீட்படைவீர்கள். உங்களுக்கு யாருக்கு உதவி செய்றீங்களோ அவங்களும் மீட்படைவாங்க. யாரெல்லாம் நீங்க போதிக்கிற நற்செய்தியை கேட்டு பின்பற்றுறாங்களோ அத்தனை பேரும் மீட்பு பெறுவார்கள். என்ன ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு முறை இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அது ஒரே ஒரு முறை வாழ்கிற வாழ்வு இயேசுவுக்காக இருக்கட்டும், ஆத்மாக்களுக்காக இருக்கட்டும், நாம் மீட்பை பெற்றுக்கொண்டு பிறருக்கு மீட்பளிக்கிறதாக மாறட்டும். பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, அசதியாயிராதீர்கள். இனி காலம் செல்லாது. நம் காலத்தின் இறுதி விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றோம். காலம் நிறைவேறி விட்டது பிரியமானவர்களே. வரவிருக்கிறவர் சீக்கிரம் வந்து விடுவார். ஆகவே துரிதப்படுங்கள். அர்ஜென்ட்டா நீங்க போய் நற்செய்தி அறிவிக்கணும். வேக வேகமா நீங்க ஓடணும். இனிமே நிக்க கூடாது. ஓடி 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 நற்செய்தி அறிவிங்க. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தியை போதித்துக் கொண்டே இரு. 2 தீமோத்தேயு 4:1 சொல்லிட்டே இருக்கார். போதித்துக் கொண்டே இரு, நிறுத்தாத, பேசிக்கொண்டே இரு. திருத்துதல் பணியிலையும் பவுலுக்கு சொல்றார், நிறுத்தாதே, பேசிக்கொண்டே இரு அப்படி சொல்றார். பேசிக்கிட்டே இருங்க, போதிச்சுக்கிட்டே இருங்க, வீடு வீடா கடந்து போங்க, இயேசுவை பற்றி சொல்லுங்க, மீட்புக்கான வழி அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒருவர் பார்க்குற இடமெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லி அவங்க எல்லாரும் இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள். உங்களிடம் உள்ளதை பிறரோடு தாராளமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அதை அவர்கள் செய்யவில்லை என்றால் அது அவர்களுக்கு பாவம் என்று யாக்கோபு நம்மை எச்சரிக்கின்றார். நன்மை செய்யுங்கள், நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நற்செய்தியை பறைசாற்றும் நானும் நீங்களும் பிறருக்கு நன்மை செய்யவில்லை என்றால், நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து வாழவில்லை என்றால் நிச்சயமாக நாம் மீட்பு பெறவே முடியாது பிரியமானவர்களே. ஆகவே உங்கள் ஆன்மாவை காத்துக்கொள்ள, நீங்கள் மீட்படைய, உங்கள் வீட்டார் மீட்படைய ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஏராளம் தான தர்மங்கள் செய்யுங்கள். அப்பொழுது மீட்பை நீங்கள் உரிமை சொத்தாக பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. பொழுது 3வது பாயிண்ட் வரும். முதலாவதாக பாவமில்லா பரிசுத்த வாழ்வு கட்டளைகளை கடைபிடித்து, 2வது கடவுளை அன்பு செய்து பிறரை அன்பு செய்வது. இப்போ 3வதாக முற்றும் துறந்தவர்கள் மீட்கப்படுவார்கள். முற்றும் துறந்தவர்கள். வாசிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். அதற்கு அவர் அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறையாட்சியின் பொருட்டு வீட்டையோ மனைவியையோ சகோதரர் சகோதரிகளையோ பெற்றோரையோ பிள்ளைகளையோ விட்டு விடுபவர் எவரும் இம்மையில் பன்மடங்கும்
மறுமையில் நிலை வாழ்வும் பெறாமல் போகார் என்றார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, இது இறை அழைத்தல் பெற்று குருக்களாக கன்னியர்களாக மாறுறவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அல்ல, எல்லாருக்குமே உரியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் நீங்கள் எதை இழந்தாலும் குடும்பத்துல இருந்துகிட்டே நீங்க நற்செய்தி போதிக்க போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இருக்கிற பாடுகள் எங்களுக்கு இருக்கிறத விட அதிகமா இருக்கும். சொகுசான வாழ்க்கையை விட்டு கொடுக்கறது, சம்பாதித்து பணம் சேர்க்கறது, அதை விட்டு கொடுக்கறது, இது எல்லாமே இழப்பு தான். நற்செய்தியின் பொருட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பொருட்டும் எதை இழந்தாலும் வீட்டையோ நிலபுலன்களையோ தாய் தகப்பனையோ உடன்பிறப்புகளையோ கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ எதை நீங்கள் இழந்தாலும் இந்த உலகத்திலே நீங்கள் 100 மடங்கு கைமாறு பெறுவீர்கள், நிலை வாழ்வையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, சிறப்பாக இறை ஊழியர்களே, இறையாட்சி பணியாளர்களே, ஆண்டவருக்காக நாங்கள் எங்கள் வாழ்க்கை தியாகம் செய்து விட்டோம், அவர் எங்களுக்கு இந்த உலகத்துல 100 மடங்கு கொடுப்பார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையிலே இன்னும் அதிகமாக பணம் சேர்க்கறது, பொருள் சேர்க்கறது, வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்வது, உல்லாசமாக வாழ்வது, இப்படி உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களை பெறுவதிலும் உலகத்துக்கு அடுத்த சொத்து சுகங்களையும் வாழ்க்கை வசதிகளை திரட்டிக் கொள்வதிலும் கண்ணும் கருத்துமாக இராதீர்கள். இது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அல்ல. ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? நற்செய்தியின் பொருட்டும் என் பொருட்டும் உங்களுக்குள்ளதை இழந்து விட்டால் ஒப்பற்ற செல்வமாகிய நானே உங்களுக்கு எல்லாமுமாக இருப்பேன், நானே உங்களுக்கு உரிமை சொத்தாக இருப்பேன், நானே உங்களுக்கு உரிய உயரிய பங்காக இருப்பேன், அதோடு கூட நிலை வாழ்வையும் உங்களுக்கு பரிசாக கொடுப்பேன் என்று சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கானான் தேசத்துக்குள்ளே இஸ்ராயல் மக்கள் வந்து சேர்ந்த உடனே அந்த நிலத்தை, பரந்த கானான் தேசத்தை ஆண்டவர் பங்கிடுகின்றார். அதை 12 பாகமாக போடாமல் 11 கோத்திரத்துக்கும் நிலத்தை பங்காக அளித்துட்டு லேவியன் கோத்திரத்துக்கு நிலப்பங்கு கொடுக்கவில்லை. லேவி கோத்திரத்துக்கு நானே உரிமை சொத்தாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் லேவி கோத்திரத்தாருக்கு அவரே உரிமை சொத்தாக இருந்தார். அதுதான் அர்த்தம். ஆண்டவர் இப்ப புதிய ஏற்பாட்டில் இப்பொழுது நம்மை பார்த்தும் சொல்லும்பொழுது ஒப்பற்ற செல்வமாகிய அவரே நமக்கு உரிமை சொத்து, அதுதான் அவர் சொல்ல வரார். அவர் போதுமானவராக இருக்கின்றார். அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், மீட்படைவீர்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. வாசிக்க கேட்போம் பிலிப்பியர் 3:8. உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. என்ன ஒரு உன்னதமான நிலைமைக்கு பவுல் வந்து விட்டார் பாருங்கள். இப்ப நான் விளக்குன இறையாட்சியின் பொருட்டு இழக்கும்பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்லி அதை அவரு அனுபவிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியே நான் பெறும் அறிவே ஒப்பற்ற செல்வம் என்று சொல்கின்றார். இதன் பொருட்டு மற்ற எல்லா செல்வங்களையும் இழப்பென கருதுகிறேன் என்று சொல்கின்றார். கிறிஸ்து இயேசுவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன் என்று சொல்கின்றார். கிறிஸ்து இயேசுவை போல வாழ்வதற்காக மற்ற எல்லாவற்றையும் குப்பை என நான் கருதுகிறேன் என்று சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் உச்சக்கட்டம். மீட்பை அடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்துகின்ற ஒரு உச்சக்கட்டமான வாழ்க்கை நிலையை பவுலடிகள் அடைந்து விட்டார். அவரைப் போல உங்களால் சொல்ல முடியுமா? என்னால் தான் சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்துவே நாம் பெறும் ஒப்பற்ற செல்வம், அவர் பொருட்டு எல்லாத்தையும் இழந்துட்டேன், எல்லாத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்ல முடியுமா? சொல்லணும். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் நெஞ்சு மேல கை வைத்து என்னுடைய ஒப்பற்ற செல்வம் எது என்று உங்களையே நீங்கள் கேள்வி கேளுங்கள். உங்க ஒப்பற்ற செல்வம் எது? பணமா, பட்டமா, பதவியா, நகையா, சொத்தா, உங்க வீடா, இல்ல உங்களுடைய பிள்ளைகளா, உங்களுடைய கணவரா, இல்ல வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க இருக்கிற இன்பமானதா? எது உங்களுடைய சொத்தாக ஒப்பற்ற செல்வமாக இருக்கிறது என்று சொல்லி சிந்தியுங்கள். அன்பார்ந்தவர்களே, இது எல்லாமே அழிந்து போகும். இந்த உலக செல்வம், சொத்து, நகை, பணம் எல்லாமே அழிந்து போகும். ஆனால் அழியாதது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் பெறும் அறிவே ஒப்பற்ற செல்வம். அது எப்படி கிடைக்கும்? வேத புத்தகத்தை இரவும் பகலுமாக பரிசுத்த உள்ளத்தோடு தூய ஆவியின் துணை கொண்டு வாசித்து வாசித்து தியானிங்க. ஆண்டவரை பற்றிய அறிவுல நீங்க வளர்ந்து கொண்டு போவீர்கள். அதுதான் உங்களுக்கு ஒப்பற்ற செல்வமாக இருக்கும். நீங்கள் நிலை வாழ்வையும் உரிமையாக்கிக் கொள்வீர்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியின் பொருட்டும் இயேசு கிறிஸ்துவின் பொருட்டும் எதையாவது இழந்திருக்கிறீங்களா? உங்களே கேள்வி கேட்டு பாருங்க. நான் இயேசுக்காக என்னத்தை இழந்திருக்கிறேன்? எதை விட்டு கொடுத்திருக்கிறேன்? உங்களே கேள்வி கேளுங்க. இயேசுவின் பொருட்டு நான் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லி அவரோடு கூட
இணைந்து பற்றற்ற வாழ்க்கை வாழ்கிறீர்களா? இயேசு எனக்கு போதுமானவர் என்று சொல்லி அதையும் இதையும் பரபரப்பா தேடாம, அவங்களையும் இவங்களையும் பற்றி பிடித்துக் கொண்டு இல்லாம, உலக செல்வங்களையும் சொத்துக்களையும் பற்றி பிடித்துக் கொண்டு இல்லாமல், நீங்கள் பற்றற்ற வாழ்க்கை வாழ்கிறீர்களா என்று உங்களையே நீங்கள் ஆராய்ந்து அறிந்து அலசிப் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. அல்லது வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொண்டு ஊழியக்காரர்கள் என்று சொல்லியும் கூட மிக ஆடம்பரமான வாழ்க்கை வசதிகளோடு உல்லாசமாக வாழ்ந்து துர்மாதிரியாக இருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். அப்படி வாழ்கிறீர்கள் என்றால் இதுதான் கடைசி காலம். இதுதான் லாஸ்ட் சான்ஸ். இனி காலம் செல்லாது. பிரியமான இறை ஊழியர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி பிடித்துக்கொண்டு அவருக்காக நீங்கள் வைராக்கியத்தோடு வாழ்ந்தால் மட்டுமே மீட்படைவீர்கள், நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வீர்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தர். அவருக்கு ஊழியம் செய்வது மகா பெரிய பாக்கியம். அந்த அழைப்பின் மேன்மையை உணர்ந்து எல்லாவற்றையும் குப்பை என கருதிவிட்டு அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவருக்காக வாழுங்கள். நிச்சயமாக நீங்கள் மீட்பு பெறுவீர்கள். பிரைஸ் லார்ட், Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. எல்லாவற்றையும் இப்போ சுருக்கி ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்தால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்ற கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொன்னார். முதலாக கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமான வாழ்வு வாழ்கிறவர்களும் ஏராளம் தான தர்மங்களும் ஏராள நற்செயல்களும் செய்கிறவர்களும் மீட்பு பெறுவார்கள். இரண்டாவதாக இடைவிடாமல் துதிக்கிறவர்கள், காலை மாலை இரவு பொழுதில் துதிக்கிறவர்கள், இயேசுவின் நாமத்தை சொல்லி துதிக்கிறவர்கள், விழித்திருந்து ஜெபிக்கிறவர்கள், உபவாசித்து ஜெபிக்கிறவர்கள், வேதத்தை வாசித்து தியானிக்கிறவர்கள் மீட்பு பெறுவார்கள். மூன்றாவதாக இயேசுவே ஆண்டவர் என்று வாயால் அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என்று சொல்லி உள்ளத்தால் நம்புகிறவர்கள் மீட்பு பெறுவார்கள். நான்காவதாக இடுக்கமான வாயில் வழியே தங்களுடைய அன்றாட சிலுவையை சுமந்து கொண்டு மகிழ்ச்சியோடு இயேசுவை பின்தொடர்கிறவர்கள் மீட்பு பெறுவார்கள். ஐந்தாவது, எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளையும் அவர் சாயலாக படைக்கப்பட்ட மனிதரையும் அன்பு செய்கிறவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு தங்களுடைய உறவுகள், உடைமைகள், உரிமைகள், ஏன் தன் உயிரையும் சந்தோஷமாக தியாகம் செய்கிறவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பற்ற செல்வமாக பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறவர்களும் தான் மீட்படைய முடியும். அன்பார்ந்தவர்களே, கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள். ஏராள தான தர்மம் செய்யுங்கள். தூய ஆவியின் அபிஷேகத்தை பற்றி இடைவிடாமல் துதித்து வேதவசனத்தை வாசித்து தியானித்து இயேசுவின் பெயரை சொல்லி துதியுங்கள். இயேசுவை ஆண்டவரென வாயால் அறிக்கையிடுங்கள். இடுக்கமான வாயில் வழியை உங்கள் அன்றாட சிலுவையை சுமந்து கொண்டு பின் செல்லுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்து பிறரையும் அன்பு செய்து ஒப்பற்ற செல்வமாகிய அவரை பற்றி பிடித்து கொண்டு அவருக்காக உங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுங்கள். உங்கள் உடைமைகள், உரிமைகள், உறவுகள், உயிரையும் நீங்கள் மகிழ்ச்சியோடு ஒப்புக் கொடுங்கள். அப்பொழுது நிச்சயமாக நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி ஆகிய இயேசு சுவாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. முது வார்த்தை இருபுறமும் கருக்கு வாய்ந்த பட்டயம் போல் எங்கள் உள்ளத்தை ஊடுருவி இருக்கிறது சுவாமி. அதை பரிசுத்தப்படுத்தி உம்மை முழுமையாக அன்பு செய்து பிறரையும் அன்பு செய்து ஏராளம் தான தர்மங்கள் செய்து எங்கள் அன்றாட வாழ்க்கையின் சிலுவைகளை மகிழ்ச்சியோடு சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றி வரவும், இயேசுவே எங்களுக்குரியது எல்லாவற்றையும் பிறரோடு பகிர்ந்து வாழவும், ஒப்பற்ற செல்வமாகி உம்மை பற்றி பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இடுக்கமான வாயில் வழியாக உம்மை பின்தொடர்ந்து வந்து நித்திய வான்வீட்டை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நீர் போதுமானவராக இருக்கின்றீர். எங்கள் ஒரே ஒரு செல்வம், ஒப்பற்ற செல்வம், ஈடு இணையற்ற செல்வம் நீரே என்று அறிக்கையிட்டு உம் பாதத்திலே விழுந்து உம்மை பற்றி பிடித்துக் கொள்கிறோம். எங்களை வழிநடத்தும் மீட்பின் பாதையில் எங்களை நடத்திச் செல்லும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன். நான் உம் பாதம் ஓடி வந்தேன். உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு
என்னாலும் கருதுகிறேன். நான் என்னாலும் கருதுகிறேன். Praise Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.